நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னம்மா இது? ஸ்ருதி, ஸ்ருதி, நீ இப்ப என்ன பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதையா என் கூட வீட்டுக்கு வா. நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். மாமா, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம். ஸ்ருதியை கண்டிப்பா எங்க வீட்டுல உள்ளவங்க ஏத்துப்பாங்க. நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி தரேன். இந்தப்பா, இந்த பரிசை வாங்கிக்கங்க. தயவு செஞ்சு எங்க பிரியாவை நல்லா பாத்துக்கங்க. அம்மா பிரியா, இது உனக்காகம்மா. இது உன் கல்யாண கேசட்மா. அம்மா, கேசட் இல்ல, டிவிடி. அதேதான். அம்மா பிரியா, இதை நீ கொண்டு போயிடு. இதையெல்லாம் நாங்க வாங்கிக்க முடியாது. வாங்கிக்கோ பிரியா. நல்லா நல்லா இருமா. கவனமா இரு பிரியா. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னாச்சுப்பா? ஏதாவது பிரச்சனையா? இது எங்களோட பர்சனல் விஷயம். நீங்க ஒண்ணு குறுக்க வராதீங்க. நல்லது செய்யணும்னா இப்படி கத்துறாங்க. நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு முதல்ல சொல்லுங்க. எல்லாரும் முன்னாடி வச்சு ஏன் இந்த மாதிரி என்கிட்ட பேசுறீங்க? உன் நாடகத்தை நிப்பாட்டு. பேசாம வண்டியில போய் ஏறி உட்காரு. இல்ல, நான் வரமாட்டேன். மாட்டியா? வரமாட்டேன். நான் உங்க கூட சேர்ந்து வரமாட்டேன். நான் சொல்றது கேளு. இல்லன்னா இல்லனா என்ன? என்ன பண்ண முடியும் உங்களால? என்ன தூக்கிட்டு போறீங்களா? என்னால அப்படியும் செய்ய முடியும்னு உனக்கு தெரியும்ல. உங்களுக்கு அவ்வளவு தைரியமே கிடையாது. I'm warning you. என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. கைய விடுங்க. விடுங்கன்னு சொல்றேன்ல. ஏன்பா இந்த மாதிரிலாம் செய்யற? நான் எதுவும் செய்யலங்க. இவ என்னோட வைஃப். இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? யாரோ தடுக்க போறீங்களா?
பிரியா, என்னங்கம்மா? எங்களால ஸ்ருதியை கண்டிப்பா மன்னிக்கவே முடியாது. ஆனா இன்னைக்கு அவளுக்கும் மறுவீட்டு அழைப்பு. சடங்கு கூட செய்யாம இருந்தா எப்படி சொல்லு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வண்டியை விட்டு என்னால இறங்கவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன் இப்படி கதவு சாத்துனீங்க? தயவு செஞ்சு உன்னோட நாடகத்தை நிப்பாட்றியா? எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. அப்படியா? 4 பேர் பாக்குற மாதிரி தூக்கிட்டு வந்தீங்களே, அது நாடகம் இல்லையா? Just shut up, ஸ்ருதி. இங்க பா. வீட்டுக்கு போற வரைக்கும் நீ வாயவே திறக்க கூடாது. சீட் பெல்ட் போட்டுக்க. என்ன வீட்டுக்குள்ளேயே என்ன தூக்கிட்டு தான் போறீங்களா என்ன? அக்கா இருக்கிற சிச்சுவேஷன்ல அவங்களை நம்ம டென்ஷன் பண்ணக்கூடாது. சொல்றது புரியுதா? நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவங்க நினைக்கணும். மறுவீட்டு அழைப்பு நல்லபடியா இருந்துச்சுன்னு சொல்லு. இப்ப அவங்க கிட்ட போய் நான் போய் சொல்லணுமா? அதுதான் உனக்கு கைவந்த கலையாச்சு. உனக்கு நல்ல பழக்கம் தானே? யார் வந்திருக்கிறது? வெல்கம்ஸ் டு தி ஹவுஸ். அஸ்வின் தம்பியும் ஆஃபர் மருமகளும் வந்துட்டீங்களா? யாரத்த? குட்ரு குட்ரு லவ் பேர்ட்ஸ் வந்திருக்காங்க. வாங்க வாங்க உள்ள வாங்க. ஸ்ருதி, மறுவீடு சடங்கெல்லாம் அட, இதுல புதுசா கேக்குறதுக்கு என்ன இருக்கு சொல்லு அஞ்சலி. பார்த்தா தெரியலையா என்ன? எம்டி ஹேண்ட்ஸோட அங்க இருந்து திரும்பி வந்திருக்கா. அவங்க ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாம் எதுவும் கொடுக்கல போல இருக்கு. மதுமதி அவங்க கொடுக்க வேண்டிய கிஃப்ட் பேக்குக்கெல்லாம் ஹலோ ஹாய் சொல்லிட்டு கிழிஞ்ச புடவைக்கு பை பை சொல்லிட்டாங்க போல இருக்கு. அப்படிதானே? ஸ்ருதி, என்னன்னு சொல்லுங்க. அது அஞ்சலி, பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லை. ஸ்ருதி, கொஞ்சம் மேல வரியா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஹலோ ஹாய் பை பை பிரைவேட்ல டாக்கிங். சரி விடுங்க அத்தை, சடங்கெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதில்ல? ஆமா அஞ்சலி, அதெல்லாம் சரி. என்னோட மருமக பிரியா எங்க போனா? அவையே இன்னும் வரல. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவ கொடுத்த காலி பேக ஃபுல்லா கிஃப்டா நிரப்பிட்டு வர்றதுக்கு லேட் ஆகுதுன்னு. இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. எத்தனை தடவை உனக்கு கால் பண்ணி உனக்கு தெரியுமா? இனிமே நான் எப்போ உனக்கு கால் பண்ணாலும் நீ ஆன்சர் பண்ணி ஆகணும்.
என்கிட்ட சொல்லாம கொள்ளாம நீ வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. ஏன்னா ஒரு பைத்தியக்கார மாதிரி உன்னை தேடுறதுக்கு நான் தயாரா இல்ல. Did you get it? எனக்கு புரியுதோ புரியலையோ, ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு தடவை நீங்க இந்த மாதிரி என் கையை பிடிக்க கூடாது, என்கிட்ட கோவமாவும் பேசக்கூடாது. அப்புறம் நான் போன் எடுக்கல, அதை இதுன்னு வேற சொன்னீங்களே. உங்க போனை எடுக்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உங்ககிட்ட எனக்கு பேச பிடிக்கல, அதனாலதான் உங்க போனை நான் எடுக்கல. இந்த வீட்டுக்கு திரும்ப வரக்கூடாதுன்னு நினைச்சேன். வெல்கம் ஹோம் பிரியா. அந்த கிழிஞ்ச புடவை வெறும் கையை வீசிட்டு வந்திருக்கா. ஆனா அவ என்னெல்லாம் கொண்டு போனாலும் அதையெல்லாம் இவ அப்படியே திருப்பி கொண்டு வந்திருக்காளே, ஒண்ணுமே புரியலையே. அதுல என்ன இருக்குன்னு பாக்கணும். அக்கா, எங்க கல்யாண டிவிடியை அத்தை கொடுத்தாங்க. ஹலோ, ஹாய், பாய் பாய். உங்க 2 பேரோட கல்யாண டிவிடி அதுக்குள்ள வந்துருச்சா? இத நானும் பார்க்கணும். உங்க கல்யாணம் ரிப்பீட் டெலிகாஸ்ட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இத நாம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஹோம் தியேட்டர்ல பார்க்கலாம். அதுல பூம் பூன்னு சத்தம் வரும்ல. ஹலோ, ஹாய், பாய் பாய். ரொம்ப ஜாலியா இருக்க போகுது. அக்கா, அண்ணனும் ஸ்ருதியும் எங்க? வந்துட்டாங்க அஜய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தாங்க. அக்கா, ஸ்ருதி நார்மலா இருக்காங்களா? ஆ சரி அஜய், எதுக்காக நீ இப்படி திடீர்னு கேக்குற? இல்லக்கா, அது வந்து கொஞ்சமாவது அப்செட்டா இருப்பாங்கல்ல, அதான். ஆக்சுவலி அக்கா, அவங்க வீட்டு ஆளுங்க ஸ்ருதியை ஏத்துக்கவே இல்லை. அதுவும் இல்லாம அது வந்து அம்மாவும் அத்தையும் ஸ்ருதி மேல ரொம்ப கோவப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி வந்ததும் அவங்க அவளை அங்கேருந்து போக சொல்லிட்டாங்க. அதனாலதான் ஸ்ருதி, நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போவே ஸ்ருதி அஸ்வினுக்கு ஃபோன் பண்ணிட்டா, அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ என்ன பண்ண போற, என்ன யோசிக்கிற, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நம்ம ஃபேமிலிக்கு நம்ம மேல சந்தேகம் வரக்கூடாது. அதனால இதே மாதிரி நம்ம நடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது. ஏன் நான் சும்மா நடிக்கணும்? எப்போ எல்லாமே உங்க விருப்பப்படி மட்டும்தான் நடக்கணுமா என்ன? எனக்கு அது வேணும், இது வேணும், எனக்கு 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 எப்பவுமே உங்களுக்கு மட்டும்தானா? எப்போ அது எனக்காகன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன் உணர்வுகளை பத்தி கவலை இல்லையா? நீங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறதுனால, இப்படி எல்லாம் செய்யறதுனால எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உன்னால என்னோட மனசு ரொம்ப காயப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன சொல்லுவ? என்ன? அப்படி நான் என்ன பண்ணி உங்க மனசை காயப்படுத்தினேன்? எப்ப நான் அந்த மாதிரி செஞ்சேன் அஸ்வின்? அப்படி நான் உங்களுக்கு என்ன வேதனையை கொடுத்துட்டேன்? எனக்கு பதில் சொல்லுங்க. நில்லுங்க. இந்த விஷயத்தை பேசி முடிக்காம இங்க இருந்து நீங்க போக கூடாது. என் மேல நீங்க பெரிய பழிய சுமத்தி இருக்கீங்க. அதனால இப்ப நான் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு தான் போகணும். பதில் சொல்லுங்க அஸ்வின்.
சின்ன ஸ்ருதி, நீங்க இன்னும் அந்த விஷயத்தை நினைச்சு வருத்தப்படுறீங்கல்ல? உங்க வீட்ல நடந்த விஷயத்தை பத்தி பிரியா என்கிட்ட சொல்லிட்டாங்க. உங்களோட அம்மாவும் உங்க அத்தையும் உங்க மேல இன்னும் கோவமா இருக்காங்கல்ல? அவங்க மட்டும் கிடையாது அஞ்சலி, எல்லாருமே தானே கோவமா இருக்காங்க. எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. இதுல அவங்க தப்பு எதுவும் கிடையாது. எல்லாருமே என்ன வெறுக்கிறாங்க. அது ஸ்ருதி, நீங்க எப்பவுமே எனக்கு தொல்லையா இருந்ததே இல்ல. உண்மையை சொல்லணும்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆனா சின்னாவும் நீங்களும் அவசரப்பட்டு எடுத்த முடிவால இங்க இருக்கிற எல்லாரோட மனசையும் காயப்படுத்திட்டீங்க. இப்படி எல்லாரையும் கஷ்டப்படுத்துற அளவுக்கு அப்படி என்ன சூழ்நிலை ஏற்பட்டதுன்னு எனக்கு இன்னும் புரியல. எங்களுக்கு, உங்களோட அப்பா அம்மாவுக்கு, பிரியாவுக்கு ஸ்ருதி, உண்மையை சொல்லணும்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆனா சின்னாவும் நீங்களும் அவசரப்பட்டு எடுத்த முடிவால இங்க இருக்கிற எல்லாரோட மனசையும் காயப்படுத்திட்டீங்க. இப்படி எல்லாரையும் கஷ்டப்படுத்துற அளவுக்கு அப்படி என்ன சூழ்நிலை ஏற்பட்டதுன்னு எனக்கு இன்னும் புரியல. யார் கேள்விக்கும் என்கிட்ட பதில் இல்ல. நான் அவங்களுக்கெல்லாம் என்னன்னு சொல்றது? நான் ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? அஞ்சலிக்கு நான் என்ன பதில் சொல்றது? எனக்கு இதுக்கு என்ன காரணம்னு தெரியாது. மத்தவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கிறது அவரு. ஏன் இப்படி எல்லாம் செஞ்சாரு அவர் காரணத்தை சொல்லல. அத சொன்னா என்ன? அவரு ஏன் இப்படி சொன்னாரு? நான் அவரை எப்ப காயப்படுத்தினேன்? ஒருவேளை ஒருவேளை என்ன பத்தியும் ஷாம பத்தியும் அவரு